ஹாய் மாய் புக்களே, வந்துட்டேன். ஷேடோ இஸ் ஹியர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த ஸ்டோரி கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். எனக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்து உங்கள் கமெண்ட் பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பட் இந்த ஸ்டோரி பார்ப்போம். ஒன்லி 3 ஷார்ட்டாக முடிக்க கூட ரொம்ப நிறைய சான்ஸ் இருக்குது. இது எந்த அளவுக்கு கொண்டு போகிறேன்னு எனக்கு சீரியஸாக எனக்கு தெரில. ஏன்னா நானே 2-3 ரீல்ஸ் பார்த்தா ஓகே இந்த மாதிரி ஜேர்னல் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். பட் நல்லாயிருக்கும். ஒரு ஃபீல் குட்டாக, ஒரு லவ்வோட க்யூட்டாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். என்ஜாய் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களை சேரும். நீங்கள் என்னை ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு உங்கள் கமெண்ட்ஸ் பார்க்குறப்போவே நல்லா தெரிஞ்சு, எனக்கு அது பார்க்குறப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ ஓகே வாங்க இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அண்ட் லவ் யூ புக்களை. நம்ம டேவங்க அவனோட கிளாஸில் உட்காந்துட்ருக்கான். ஸோ அவன் என்ன படிக்கிறான்னா, அதாவது அந்த கிளே ஸ்கல்ப்டிங் அப்படின்னு சொல்கிற ஒரு படிப்பு தான். அது என்னன்னா, நம்ம அந்த சிலைலாம் செய்வோம்ல, ஸோ அந்த ஒரு தான் அந்த களிமண்லாம் வச்சு ஒரு உருவத்தை அப்படியே பண்ணி கொடுக்கறது தான். ஸோ அதை நம்ம அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ கூட அவன் ஒரு ஏஞ்சலோட உருவத்தை தான் அப்படியே அவன் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அந்நேரம் பார்த்து நம்ம ஜங்குக் தான் அப்படியே உள்ளுக்குள்ளே வரான். நான் உள்ளே வரலாமா? அதான் இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனைனா அதான் நான் சொல்லிட்டேனே. ஆனால் நீ இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் சூப்பராக பார்க்குற. ஆனால் எனக்கு தான் இந்த மாதிரி வரைகிறது, அதுக்கப்புறம் அதை அழகாக தத்ரூபமாக போட்டு அதை உருவாக்குறீங்க பார்த்தீங்களா? செம்ம சூப்பர். போ, கண்ணு தெரிகிறவங்களே கேவலமாக கொஞ்சம் கொஞ்சம் உன் கிளாஸில் பண்ணுறவங்கள பார்த்துருக்கேன். பட் நீ கண்ணே தெரியாமல் அசால்ட்டா அதை பண்ணுற பற்றியா அல்டிமேட். உனக்கு ஒரு டாஸ்க் தட்டா? இங்கே பாருங்க, என்ன கோவப்படுத்தாத. சும்மா சும்மா அதே சொல்லிகிட்டே இருக்க. எனக்கு ஒன்றுமே புரியல. பட் நீ கோவப்பட்டாலும் எனக்கு பரவாயில்ல. நீ வேணா என்னோட ஃபேஸை எனக்கு நீ ஒரு சிலை பண்ணித்தரியா? நான் இது கண்டிப்பாக பண்ணணும். இது என்னோட ப்ராஜெக்ட். அதனால நான் இதை பண்ணிகிட்ருக்கேன். உனக்கு பண்ணுறதுக்கு நான் யார்? ஒரு ஃப்ரெண்ட் கிடையாது. எனக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்ட் என் ஃப்ரெண்ட் ஜிமினா. பரவாயில்ல, சரியாப்பா லவ்வாக கூட வச்சுக்க முடியாது. ஓகே, அட்லீஸ்ட் நீ என்ன பண்ண வேணாம். பட் எனக்கு ரேபிட்னா ரொம்ப பிடிக்கும். வேணா அதை வேணா பண்ணி தரியா? முடியாது. ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் எல்லாத்தையும் முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டே இருக்கா. ஏன் உனக்கு அதை பண்ண தெரியாதா? ரொம்ப கஷ்டமோ? அதெல்லாம் உனக்கு கிடையாது. உனக்கு என்ன, அது பண்ணித்தரணும். சரி, பண்ணித்தரேன். இது ஒரு வீக்னஸ் அவனுக்கு. உன்னால ஒன்று பண்ண முடியாதுன்னு சொன்னால் அது உன்னோட ஈகோ. ஸோ அப்போ அப்படிதான் உன்கிட்ட வரணும் போல. நீ சத்தமாக பேசுகிற. ஐநோ, உனக்கு கேட்குற மாதிரி தான் பேசுகிறேன். நீ இங்கேருந்து கிளம்புறியா? என்னால் முடியாது. இன்னைக்கு ஃபுல் டே உன் கூட தான் இருக்கலாம். வெயிட், நான் மறந்தே போயிட்டேன். நான் இன்னைக்கு இனிமேல் நான் உன் கூட தான் தூங்கலான் இருக்கேன். அங்கே அவங்க பெயிண்ட் பண்ணிகிட்ருப்பான். அப்படியே அந்த பெயிண்ட் அதை கீழே போட்டுடுறான். எதுக்கு இப்போ எல்லாத்தையும் கீழே போட்டேன்? இங்கே பாரு, உன் கால் ஃபுல்லாக அப்படியே ஃபுல்லாக பெயிண்ட்டாக இருக்கு. டிஷ்யூ பேப்பர் எடுத்து அப்படியே நம்ம டேவங்கோட காலை தான் அப்படியே தொடச்சிட்ருக்கான். டேவங்க இப்போ அப்படியே கீழே உட்காடுறான். எதுக்காண்டு நீ என்னோட வீட்டில் தங்கணும்னு நினைக்கிற? ஒரு பிளைண்டோட வீடு எப்படி இருக்குன்னு பார்க்கணும் தான். உன் காலில் இவ்வளோ அடிபட்டிருக்கேன். அது பெயிண்ட்டையும் தாண்டி ஒழுக்குள்ள நிறைய ரெட் கலர் இருக்கு. பார்த்துட்டு தான் இருக்கேன். நீ என்னோட வீட்டுக்கு வர வேண்டாம். எனக்கு சாரி, உன்னை பற்றின விஷயத்த என்னால் எதையுமே ஸ்டாப் பண்ண முடியாது. என்னை மன்னிச்சிடு. இன்னொன்று சொன்னா தெரியுமா, பின்னாடி வரக்கூடாதுன்னு. அதை என்னால் ஸ்டாப் பண்ண முடியாது. சீரியஸ்லி, அந்த ஒன்று மட்டும் என்னால் அவாய்ட் பண்ணவே முடியாது. பின்னாடி வந்துட்டு தான் இருக்க போகிறேன். இதுக்கு நீ என்ன எப்படி நினச்சாலும் பரவாயில்ல. லவ்வாக கூட இருக்கலாம், ஒரு கேராக கூட இருக்கலாம், இல்லை ஒரு பெட் மேட்சாக கூட இருக்கலாம். நீ எடுத்துக்கிற முடிவில் தான் இருக்க. எப்பயுமே உன்னோட லைஃப் போரிங்காகவே போயிட்டுருக்குல்ல. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போனோன்னா அவனோட மொழி கொஞ்சம் யோசி, நல்லா இருக்கும். எப்பயுமே உன்னை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கிறேன்னா உன் கூடவே இருந்தால் நீ எப்பயுமே ப்ரெஷராகவே ஃபீல் பண்ணிகிட்டே இருப்ப.
இது வரைக்கும் அந்த ப்ரெஷர் அவளுக்கு ஜிமின் மட்டும் தான் தந்திருப்பான். அது காலேஜில் மட்டும், ஃபோன் காலில் மட்டும். பட் வீட்டுக்குள்ளே, உன்னோட காலேஜுக்குள்ளே எல்லா இடத்துலையும் நானாக இருந்தேனா அது ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கும் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும்னு தோணுது. இது வரைக்கும் நான் யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணதே கிடையாது. பட் ஆனால் ஒன்றை டிஸ்டர்ப் பண்ணணும்னு எனக்கு தோணுது, ஒன்று லவ் பண்ணணும்னு தோணுது. என்ன சொல்ல வரேன்? ஓகேவா ஓகேவா ஒரே ஒரு ட்ரை பண்ணலாமே. ஒரே ஒரு வாய்ப்பு கூட. சரி ஓகே, நான் தரேன். வாட்? நிஜமாவா? நீ நீ எனக்கு உன்னோட வீட்டுக்கு வர்றதுக்கு பர்மிஷன் கொடுக்குறியா? தரேன். சரி சொல்லப்போனா எனக்கும் ரொம்ப மைண்டு அப்செட்டாக தான் இருக்கு. நீ வந்ததுலேருந்து எனக்கு ஒரு மாதிரி கோவமும் சிரிப்பும் வந்துட்டு தான் இருக்கு. ஸோ இப்படி இருக்கிறது எனக்கும் பிடிச்சிருக்குதா? நீ வீட்டுக்கு வா. ஆனால் வீட்டுக்கு வந்து எதுவும் தப்பாக நடந்துச்சுன்னா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்போ அப்படியே எந்திரிக்கிறான். என்ன சொல்கிறான் இவன்? எனக்கு புரியலையே. ஹே, ஒரு நிமிஷம், நீ என்ன சொல்கிறா? நீ என்ன அப்போ என்னை பெட்டில் தள்ளி என்னை மேட்ரு பண்ண போறியா? என்ன மென்டல் மாதிரி பேசிகிட்டு இருக்கா? எல்லாம் நார்மலாக கேட்டேன், அது தப்பா? வந்துடுவேலா, அப்போ உனக்கே தெரியும். இவன் பேசுறதே ஒரு மார்க்கமாக இருக்கே. ஆமாம், நீ வச்சுனா வாட்? இல்லை, ரொம்ப நாள் காஞ்சி போன மாதிரி இருக்கே. இது வரைக்கும் நான் அட்லீஸ்ட் யாராச்சும் கிஸ்ஸாச்சும் பண்ணியிருக்கியா? டோங் இப்போ அப்படியே அங்கே ஜங்குக் பக்கத்தில் தான் வரான். என்னப்பா வண்டி என் சைடு வருதா? என்னாச்சா? இது வரைக்கும் நான் யாரையும் கிஸ் பண்ணது கிடையாது அப்படின்னு சொல்லி ஜங்குக் பக்கத்தில் ஒரு மாதிரி க்ளோஸாக வந்து நிற்கிறான். நீ அதுக்கா எவ்வளோ பக்கத்தில் வந்து பேசணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ அவங்க இப்போ அப்படியே ஜங்குக்கோட ஃபேஸில் அப்படியே கை வைக்கிறான். என்னப்பா பண்ணுற நீனா? உன்னோட ஃபேஸ் எப்படி இருக்கும்னு திங்க் பண்ணுறேன். அதுக்கு நானே ஹெல்ப் பண்ணுறேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு தான் அவங்களோட கையை அப்படியே ஜங்குக்கோட ஐப்ரோஸை, அவனோட ஃபோர்ஹெட்டு, அவனோட ஹேரு, அவனோட ஐஸு, நோஸு, லிப்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாத்தையும் அப்படியே டச் பண்ணி ஃபீல் பண்ண வைக்கிறான். ஸோ நம்ம டேங்க அப்படியே கண்ணை மூடி எல்லாத்தையும் அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. ஓரளவுக்கு அவனோட ஃபேஸ் இப்படி தான் இருக்கும்னா எனக்கு புரியுது. அந்த இமேஜினேஷனில் நான் பார்க்க அழகா இருக்கேனா? இருக்கா? நிஜமாவா? இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டேங் தான் ஜங்குக்கோட பேக் சைடோட நெக்கை அப்படியே பிடிச்சி பக்கத்தில் இழுத்து அவனோட லிப்ஸில் அப்படியே கிஸ் பண்ணுறான். அதான் நீ என்ன பண்ணுறா? நீ கேட்டு இது வரைக்கும் யாரையும் கிஸ் பண்ணது இல்லையானா? இப்போ பண்ணியிருக்கேன், இதுவரையும் பண்ணது கிடையாது. அதுக்கு நீ தான் என்ன லவ் பண்ணுறேன்னு சொன்னியே, என்னோட கிஃப்ட் இதான் வச்சுக்க. நமக்கு அப்படியே அவனோட லிப்பை லைட்டாக பைட் பண்ணுறான். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? நீ என்ன லவ் பண்ணுறேன்னு அர்த்தமா? தெரிலன்னா என்ன அர்த்தம்? நீ நீ உண்மையாக லவ் பண்ணுறியா? எனக்கு தெரியாது. இது நியாயமே கிடையாது. நீ எனக்கு இப்போ ஆன்சர் பண்ணியே ஆகணும். எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு, நான் போகிறேன். வீட்டுக்கு வரேன்னு சொன்னல, மறக்காம வா, இன்னும் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அப்படி ஜங்குக்கு வெளியேற்றுற மாதிரி பேசி விட்டு அவன் வாட்டுக்கு கிளம்பி போகிறான். என்னோட பேக்கை எடுத்துகிட்டு வர முடியுமா? இது நீ என்ன பண்ணிகிட்ருக்க? நீ எனக்கு கன்ஃபியூஸ் பண்ணிகிட்ருக்கியா? நான் தானே இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கணும். நீ எதுக்காண்டி இப்போ என்ன டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ண வைக்கிற? ஓ மை காட், என்னோட ஃபர்ஸ்ட் கேஸ். ஆக்சுவலாக அவனுக்கு இதான் ஃபர்ஸ்ட் கேஸ். ஆனால் நல்லா இருந்துச்சு. இவன் வேற இன்னும் நிறையா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ என்ன பண்ண போகிறான்? இப்படியே ஒரு சத்தம் கேட்குதா? ஜங்குக்கு தான் இப்போ அப்படியே வேகமா முன்னாடி போய் பார்க்குறான். ஏய் டோங், நீ எதுக்காண்டி கீழே விழுந்திருக்க? தெரியாம தட்டி விட்டு விழுந்துட்டேன், இடிச்சிட்டேன்.
ஓ, பார்த்து வர மாட்டியா? இருந்தா கண்டிப்பாக நகர்ந்திருப்பேன். இது உனக்கு தான் குறைச்சலாம். எந்திரி, கொஞ்சம் அவனோட ஸ்டிக்ஸையாச்சும் யூஸ் பண்ணியிருக்கணும். எனக்கு அது பிடிக்கல. அதுக்காண்டி இப்படி கீழே விழவியா? நீ இருக்கல, எல்லா நேரமும் நான் இருப்பேன்னு நினைக்கிறியா? இருக்கணும். ஏன் இருக்கணும்? லவ் பண்ணுறியா? எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்போ அப்படியே எந்திரிச்சு நிற்கிறா. என்னோட கிளாஸுக்கு கூட்டு போ. அக்கா மொத்தம் நீ கேட்குற எல்லா கொஸ்டினுக்கும் நான் ஆன்சர் பண்ணணும். ஆனால் நான் கேட்குற எல்லா கொஸ்டினுக்கும் நீ ஆன்சர் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா? மேபியா? சோக்கு, இவனை நம்ம என்ன பண்ணலாம்? தெரியாதனமா இவனை நீ க்ரஷ்ஷாக வச்சா லவ் பண்ணிட்டியோ? ஆனால் எதுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறான்? திருவல்லாம வாயை விட்டுட்டேன். வீட்டுக்கெல்லாம் வந்து ஸ்டே பண்ணான். இன்னும் என்னெல்லாம் பண்ண போகிறானோ கர்த்தரே. ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணா அவங்க ஜங்குக்கு வந்தான். பஸ்ஸில் போயிட்டுருக்காங்க. நம்ம ஜங்குக்கு வந்து அப்படியே பாட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்கான். அவங்க வந்து அப்படியே எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கான். என்ன வேணும் உனக்கு? சாங்ஸ் கேட்க பிடிக்குமா? பிடிக்கும். அப்போ கேட்குறியா? ஜங்குக்கு அவனோட ஹெட்ஃபோனை அங்கிட்ட அவங்களோட கையில் அப்படி 2 தடவை டேப் பண்ணுறா. இப்போ என்ன பண்ண சொல்கிறா? கேளு, நல்ல சாங்ஸ் தான். சரி, நம்ம அவங்க அப்படியே அந்த ஹெட்ஃபோன்ஸை காதில் மாட்டிக்கிறா. 2 பேரும் உட்காந்து அப்படியே சாங்ஸ் தான் கேட்டுட்ருக்காங்க. உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். கேளா? என்ன கேட்கணும்? நீ இந்த பெட் மேட்சை ஜெயிச்ச பிறகு போயிடுவியாண்ணா? ஏன் உனக்கு இருக்கணுமா? அப்போ என்ன லவ் பண்ணுறேன்னு சொன்னதா? நினச்சிக்கோன்னு தானே சொன்னேன். சரி, உனக்கு நான் லவ் பண்ணணுமா? இல்லை கேட்டேன். நீ சொன்னா வேணா லவ் பண்ணலாமே. ஃபோன் பண்ணாதா? சீரியஸாக தான் சொல்கிறேன், பண்ணலாம். உனக்கு ஓகேவா? உனக்கு என்ன பிடிக்குமா? எனக்கு பிடிக்குன்றதுக்காண்டி நீ என்ன லவ் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. லவ் பண்ணலாம். எனக்கு பிடிக்கலன்னா அந்த செகண்ட் கூட உன்கிட்ட நிற்க மாட்டேன், போயிடுவேன். உன்கிட்ட எப்படி பேசணும்னு தெரில, எப்படி வந்து உன்கிட்ட அட்டாச் ஆகணும்னு தெரில. அதுதான் ஜஸ்ட்டு ஒரு சின்ன போய் பெட் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அது பெட் மேட்ச்லாம் கிடையாது. ஆனால் நீ சீரியஸாக எப்படி என்கிட்ட பேசுவேனா எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் நான் சொன்னதெல்லாம் உண்மைதான். நீ என் கூட இருந்தா ஜாலியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், எல்லாத்து கூட நல்லா பேசணும், என் கூட நல்லா பேசணும், என் கூட மட்டும் இருக்கணும். நீயும் நானும் சேர்ந்து நிறைய லவ் கேர் எல்லாம் பண்ணணும்னு ஆசை. பண்ணலாம்ல? உனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேன்றது. உனக்கு என்ன பிடிச்ச மாதிரி எல்லாருக்கும் என்ன பிடிக்கணுன்ற அவசியம் இல்லை. நீ என்ன பார்க்குற கண்ணோட்டம் வேற, அவங்கெல்லாம் என்ன பார்க்குற கண்ணோட்டம் வேற. அதுவும் இதுவும் ஒன்றாகாது. கண்டிப்பாக ஒன்றாகாது. ஏன்னா நான் உன்னை லவ்வோட பார்க்குறேன். மற்றவங்களாம் அதே மாதிரி பார்ப்பாங்கன்ற அவசியம் இல்லைதான். ஆனால் அதில் நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க தான். நான் உனக்கு சொல்லித்தரேன் யார்கிட்ட எப்படி இருக்கணும்னு. எனக்கு யாரும் வேண்டாம், நீ மட்டும் போதும். நானும் போதும், மற்றவங்களும் வேணும். எல்லாருமே ரொம்ப கெட்டவங்க கிடையாது. நீ கெட்டவங்கள பார்த்து பயந்துட்டா நல்லவங்க உன் கூட சேர்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்க எல்லாரும் அவங்க கூட பேசணும்னு நினைக்கிறாங்க. அப்படி யாரும் என்கிட்ட வந்து பேசினது கிடையாது. நீ, ஜிமின், இவங்க 2 பேர்த்த தவிர மற்றவங்க யாரையும் நீ பேச விட்டதும் கிடையாது. உன் மேலே இருக்கிற தப்பையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோவேன்.
எனக்கு இப்போதைக்கு இதை பற்றி பேச வேண்டாம். சரி, எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் மாற்ற முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆனால் நான் மாற்றிக்கிறேன். அது முடியுன்றியா? நடக்கும்னு சொல்கிறேன். உனக்கு யார் இந்த மாதிரி பேசுகிறதுக்கு சொல்லி கொடுத்தா? தெரில. உன்னை பார்த்தா பாதி விஷயம் கற்றுக்கிட்டேன். என்ன பார்த்தா? ஆமாம். அப்படி என்ன கற்றுக்கிட்டா? அமைதியாக இருக்க கற்றுக்கிட்டேன். சந்தோஷமாக இருக்க கற்றுக்கிட்டேன். உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீ சிரிச்சா அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் சிரிக்க மாட்டேன். அப்பப்போ லைட்டாக சிரிப்பேன். புரியுது. அப்போ நீ தான் அந்த பையன்ல? எந்த பையன்? எனக்கு அப்பப்போ வந்து ஹெல்ப் பண்ணுற பையன். ஆமாம். எப்படி தெரியும்? எனக்கு தெரியும். உன்னோட பர்ஃப்யூம் என்கிட்ட இருக்கிறப்போ, உன்னை டச் பண்ணுறப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு. எல்லாத்தையும் கண்டுபிடிக்க தெரியும். நல்ல ப்ரில்லியண்ட்டான மூளை தான். சரி, எப்போ சொல்லலாம்? அன்னைக்கு நல்லா ட்ரைனாக இருந்துச்சா? கை நீட்டி அதை ஃபீல் பண்ணிகிட்டு இருந்த. ஆனால் உனக்கு அது சோகமாகவும் இருந்துச்சா சந்தோஷமாகவும் இருந்துச்சுன்னு சொன்னேன். சோகமான விஷயம் எனக்கு வேணாம். பட் அந்த சந்தோஷமான விஷயம், சுகமான விஷயத்த உன்கிட்ட நான் சொல்லிட்டேன். சந்தோஷமான விஷயமும் இப்போ சொல்கிறேன். அது நீ தான். அன்னைக்கு என் கூட நீ இருந்த, அது எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்காண்டி மறைமுகமாக ஹெல்ப் பண்ணுற ஒரு பர்சன் இப்போ என்கிட்ட இருக்கிறது. ஜஸ்ட் உங்ககிட்ட நான் ஒரே நாளில் எப்படி அட்டாச் ஆகல. நீ என்கிட்ட பேசினோன்னே அந்த பையன் நீ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால தான் உங்ககிட்ட நான் பேசவே ஆரம்பிக்கிறேன். பாரா. அப்போ நான் தான் ஓவராக பேசிட்டேனோ? சரி, ஓகே, விட பார்த்துக்கலாம். இப்படி மொக்கையாக வந்து சமாளிச்சிருக்க கூடாது தான். ஜஸ்ட் லிட்டில் பிட் தப்பு பண்ணிட்டேன். ஆனால் கரெக்டான நேரத்தில் வந்து எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. நீ எனக்கு கிடைக்காம போயிடுவியோன்னு. நான் சீரியஸ்லி எப்படி உன்கிட்ட எவ்வளோ தைரியமாக பேசிகிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல. யாரு கொடுத்த தைரியமோ அது சிம்மினை தான் சொல்லணும். அவ ஒரு விஷயத்த கொஞ்சம் லைட்டாக புரிய வச்சா. ஓகே, பெருத்தாலும் பரவாயில்ல, பெருக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பேசினாலும் பரவாயில்ல. எனக்கு உன்கிட்ட பேசணும். ஆனால் எங்கே மொத்தமாக அவாய்ட் பண்ணிட்டு எனக்கு நீ போயிடுவியோன்னு நினச்சி ரொம்ப பயந்துட்டேன். உன்னோட அந்த குறைய வச்சு நீ யாருக்கிட்டையும் ஒன்று பக்கத்தில் சேர்க்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி நீ என்ன சேர்க்காம போயிட்டா அது எனக்கு ரொம்ப பெரிய கஷ்டம். அவங்க இப்போ அப்படி சங்க கூட கையை பிடிச்சிக்கிறா. நான் அப்படி தான் இருப்பேன். என்ன நீ இப்படி சீக்ரெட்டாக எனக்கு ஹெல்ப் பண்ணாமல் இருந்தா, இப்போ நீ என்கிட்ட பேசியிருந்தா கண்டிப்பாக அது நடந்திருக்கும். ஆனால் நீ யாருன்னு எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காட்டுன. ஸோ உண்மையை கொஞ்சம் என்கிட்ட பேசியிருக்க. அதனால எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உனக்கு நான் அப்பப்போ தான் எனக்கு கண்ணு தெரியலன்னு ஞாபகம் வருது. மற்ற டைமில் நீ என்ன ஒரு நார்மல் ஒரு ஹியூமனாக பார்க்குறது எனக்கு உன்கிட்ட ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதை பண்ணு அதை பண்ணு கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறது ரியலி அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இவ்வளோ நாள் ரொம்ப போரிங்காக போயிட்டு இருந்தது. நீ வந்த பிறகு நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கம்மிங். சீரியஸ்லி எனக்கும் தெரில. நான் உனக்கு காலேஜில் இருந்து பார்க்கல. நீ சின்ன வயசுல இருந்த எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்கள் அம்மா
அப்பாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆனதுல இருந்து உன்னை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனால் அப்போல இருந்து சீக்ரெட்டாகவே பார்த்துட்டு தான் இருக்கேன். காலேஜ் வந்த பிறகு தான் உன்கிட்ட நெருங்க ஆரம்பித்தேன். அது ஒரே தூரத்துல இருந்து தேர்ட் பர்சன் மூலியமாக தான் உன்னை வந்து ஹெல்ப்பே பண்ண ஆரம்பித்தேன். நீ பிறந்ததுலேருந்து உனக்கு கண்ணு தெரியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் உன்னோட அப்பா அம்மா அதை நினச்சி என்றைக்குமே ஃபீல் பண்ணது கிடையாது. இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்? நான் தான் சொல்கிறல, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நான் இருந்திருக்கேன். ஆனால் ஒரு தட்டி கூட உங்ககிட்ட நான் பேசினது கிடையாது. எனக்கு அப்போல இருந்து நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். செம்ம கியூட்டாக இருப்பேன். எல்லாத்துக்கிட்டையும் எடுத்தெறிஞ்சு பேசிகிட்டே இருப்பேன். அது எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பேசதான் பயம். ஆமாம், யார் பக்கத்துலையும் போகிறது எனக்கு பிடிக்காது. ஆனால் உன்னோட அம்மா அப்பா இருந்தது கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் உன்னை சரியாக பார்க்க முடியல. உன்னோட ஃபேமிலிஸ் உன்னை வேற ஒரு ஊருக்கு கொண்டு போய் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் எங்கள் அப்பா கிட்ட சண்டை போட்டு அதே ஊரில் நானும் என் ஃபேமிலியை கூட்டிகிட்டு வந்தேன். உனக்காண்டி வந்தேன். அது சீரியஸ்லி ஒரு பைத்தியமாயிட்டேன் தெரியுமா? சரி, நீ ரொம்ப எமோஷ்னல் ஆகுற, எனக்கு தெரியும். நான் சரியான எமோஷ்னல் ஃபுல் அல்லாதா அப்படின்னு சொல்லிட்டா டேங்னா ஜங்குக்கு ஷோல்டர் மேலே அப்படியே கை போடுறான். எனக்கு உங்ககிட்ட கேட்க வேண்டியது இன்னும் நிறையா இருக்கு. எனக்கு நீ நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்க போலையே. ஸ்டாப், இன்னும் கொஞ்ச நேரத்தில் வரப்போகுது, நம்ம இறங்கணும். நான் பேச ஆரம்பிச்சோன்னே எதை வளரணுன்னு தெரியல. அந்த அளவுக்கு வளரி கொட்டியிருக்கேன். என்னை மன்னிச்சிட. எனக்கு நிறைய நல்லது தானே பண்ணியிருக்க. நான் உனக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும். ஆனால் அதான் ஸ்டாப் வந்துடுச்சு, இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டா டாங் தான் ஜங்கு கூட கையை பிடிச்சிக்கிறான். சரி, ஓகே, இதோட இந்த எபிசோடு முடிஞ்சு. அண்ட் இன்னும் ஒரு பார்ட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எதுக்கு 5 எபிசோட்ஸ்லாம் 3 எபிசோட்ஸை முடிக்கலான்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய எஃப்எஃப் பெயிண்டிங்ஸ் இருக்குல்ல, அதை நம்ம முடிக்கணும். ஆனால் எனக்கு இந்த எஃப்எஃப் முடிக்க மனசே வர மாட்டேன்றது. கொஞ்சம் லாங்காக கூட்டு போனால் நல்லாயிருக்கும். பட் பார்ப்போம். உங்களுடைய கமெண்ட்ஸ்க்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஷேரோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஸ்டோரியில் இந்த ஷேரோ உங்களை வந்து மீட் பண்ணுறேன். டாடா, பை பாய், லவ் யூ புக்கலே.